இப்போ இந்த மைக்ரேன் அட்டாக் வந்து முடிஞ்சக்கப்புறமும் எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. அது ஏன் மேம்? இது வந்து ஒரு காமனஸ்ட் கண்டிஷன். எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, அதான் பெயின் சரியாயிருச்சுல்ல, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி மைக்ரேன் அட்டாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது 4 ஸ்டேஜஸில் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்ரோம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ட்ரிகரிங் ஸ்டேஜ் சொல்லலாம். இப்போ நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடல, தண்ணி குடிக்கல, இல்லை தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ட்ரிகரிங் ஸ்டேஜ் வந்து நம்ம ப்ரோட்ரோம் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஆரா ஸ்டேஜ். இதில் உங்கள் பாடியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி நெக் வந்து ஸ்டிஃப் ஆகிறது, இல்லை ஒரு மாதிரி தலை சுற்றுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது ஆரா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் பெயின் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரேன் அட்டாக் ஆகி அந்த பெயின் இருக்கிற ஸ்டேஜ் வந்து 3rd ஸ்டேஜ். 4th ஸ்டேஜ் வந்து போஸ்ட்ரோமல் ஸ்டேஜ். இது வந்து ஆஃப்டர் த பெயின் இஸ் சப்சைடட். இது வந்து ஒரு எப்படி ஒரு ஆல்கஹாலிக்கு ஒரு ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு மைக்ரேன் ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இட் லாஸ்ட் அப் டு 2 to 3 days வரைக்குமே இந்த கண்டிஷன் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் ஃபேஸில் வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக, எனர்ஜியே இல்லை, சுத்தமாக ட்ரெயினான ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பிரெயின் ஃபாக் இருக்கும், ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில். இதனால தான் நம்மளுக்கு அந்த பெயின் சரியாக போனதுக்கு அப்புறமும் நம்மளால் நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு ரிட்டர்ன் ஆக முடியாததுக்கான காரணம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா, மைக்ரெயின் வந்து ஒரு சைக்ளோன், ஒரு புயல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கரையை கடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து உடனே நார்மல்சி ரிட்டர்ன் ஆயிருமா? அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கும் மழை பெஞ்சதுனால, இல்லை மரம் விழுந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1 or 2 days ஆகும். சேம் வே நம்ம பிரெயின் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days டைம் எடுத்துக்கும். அதனால தான் அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறமே யூ ஸ்டில் ஃபீல் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட்.